பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய 1000வது பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று நடந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக கங்கை கொண்ட சோழபுரம் வந்தார். அவரை வரவேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் ஆன்மீக அன்பர்களும் சாலையின் இரு முறங்களிலும் இருந்து பூக்களை தூவி அவருக்கு சிறப்பான வரவேற்பை அளித்தார்கள். பிரதமர் அவர்களும் காரிலே நின்று கொண்டு இருபுறங்களிலும் வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் அவர்கள் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவிலுக்குள்ளாக சென்று அங்கே பிரதமர் அவர்கள் கங்கையிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை அங்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களிடம் கொடுத்து அதை அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் அவர்கள் கோவிலை சுற்றி பார்த்த பின்பாக அங்கே பஜனை பாடல்கள் பாடப்பட்டது. அதனை கேட்டு ரசித்தவுடன் அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் அவர்கள் உரையாற்றத் தொடங்கினார். அவர் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் எப்படி ஆட்சி செய்தார்கள், கடல் தாண்டி எப்படி வணிகம் செய்தார்கள் என்பதை பற்றிய தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்வை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியர்கள், உலக மக்கள் பார்த்து கண்டுகளித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் கலந்து கொண்டிருப்பதன் மூலம் ராஜேந்திர சோழனுடைய புகழ் உலகமறிய செய்திருக்கிறது என்று தமிழர்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார்கள்.